பொதுவாக என் மனசு தங்கம். ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். சிங்கம் வந்து தலை சாஞ்சிக்காது, தலை நிமிர்ந்து இருக்கும். அதே தான் சிம்ம ராசிக்கும். தலை நிமிர்ந்து தான் இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் சரி, சிம்மம் கண்டி ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா எல்லாரையும் நடுங்க வைக்கும். ஒரு பட்டிமன்றத்தில் இருந்ததுன்னா கூட நடுங்க வைக்கும். ஒரு அரசியலில் இருந்ததுனாலும் நடுங்க வைக்கும். ஒரு பிரச்சாரத்தில் இருந்தாலும் நடுங்க வைக்கும். ஒரு தொழிலில் இருந்தாலும் நடுங்க வைக்கும். அதான் சிம்ம ராசி. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் இதுவரைக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கண்டச்சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக உள்ள வரார். சிம்மத்துல அஷ்டம சனியாக உள்ள வரார். சிம்ம ராசிலிருந்து கேல்குலேட் பண்ணி பாருங்க. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். 8வது வீடு அஷ்டம சனி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 7வது வீட்டில் சனி இருக்கும்போது சில விரயத்தை கொடுத்தார். இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது உண்மை. அந்த விரயம் எப்படி? 10 ரூபாய் பெனிஃபிட்டுக்கு கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் கடந்த 2.5 வருஷத்தில் அந்த பெனிஃபிட்டை குறைச்சிட்டாரு. அதனாலே நம்மளுக்கு உடல் பிரச்சனை வந்துருச்சு, மனப்பிரச்சனை வந்துருச்சு, சோர்வு ஏற்பட்டுச்சு, மன சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. நீங்களே மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. நம்ம ஏதாச்சும் சிக்கிட்டோமோ, ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டுருப்பீங்க. நம்ம நல்லது சொன்னால் கூட அது கெட்டதாக போய் முடிஞ்சிருக்கோம். கண்டவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இப்படிலாம் கொண்டு வந்தார்ல கடந்த காலத்தில் சனி பகவான். அதுலேயும் கடவுள் துணை இருந்ததுனால தான் நம்ம சமாளித்து வந்துட்டு இருந்தோம். அந்த சமயபுர மாரியம்மனும் சிவபெருமானோட துணையும் இருந்ததுனால தான் நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். எவ்வளோ பக்குவமாக கடந்து வந்திருக்கீங்க. பல பேருக்கு இன்னும் நம்ம சிம்ம சொப்பனமாக இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சிம்ம ராசியை பார்த்து, இந்த ஆளுக்கு மட்டும் எப்படி வெற்றி கிடைச்சிட்டே இருக்கு, எப்படி இந்த ஆள் மட்டும் சிக்காமல் இருக்கிறாரு, எப்படி இந்த அம்மாவுக்கு மட்டும் பிரச்சனைகளே வரமாட்டேங்குது, எப்படி இந்த அம்மா மட்டும் எந்த இடத்துல சிக்காமல் இருக்காங்க, நம்ம எப்படா கீழே விழுவோம், நம்ம எப்படா சரிச்சு விடலாம், நம்ம எப்போதான் கீழே விழுவோம், நம்ம எப்போதான் சரிஞ்சு விழுவோம்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் 2.5 வருஷத்தை காப்பாற்ற கொண்டு வந்துட்டாரு. அது வேற விஷயம். எப்படி காப்பாற்றினார்னா, இங்கே தான் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். 7ஆம் இடம் நமக்கு சிவனுடைய துணை இருக்கிறதுனால, சமயபுரம் மாரியம்மனோட துணை இருக்கிறதுனால நமக்கு தொண்டை வரைக்கும் வந்த வார்த்தைகள் வாயில் வரல. நமக்கு கோபம் வருது. கோபம் அதிகமாக வரும். சிம்மராசிக்கு வராமலாம் இருக்காது. கண்டிப்பாக அதிகமாக வரும். நம்ம மேலே கொசு கடிச்சா கொசுவை தான் அடிக்கணும். கொசு கிட்ட போய் வாதம் பண்ண முடியுமா? இவ்வளோதான். அது மாதிரி தட்டி விட்டு போங்க. கண்டச்சனி நேரத்தில் சிம்மராசிக்காரங்க கொசு தான் கடிச்சிது. சிம்மராசிக்காரங்க கொசுவை நசைக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது கொசு, அவ்வளோதான். இப்போ அஷ்டம சனி உருவாகுது. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறான், எப்படி இருந்தாலும் சிம்மத்துக்கு அடி உண்டுடா அப்படின்னு. எப்படி இருந்தாலும் சிம்மம் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக வாய்ப்பு, எப்படி இருந்தாலும் சிம்மத்துக்கு கண்டிப்பாக ஃப்ளாப் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படியும் சிரமம் வரும். நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இது உண்மையா இல்லையா? உண்மைதானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எது நடந்தாலும் தவிடுபுடி ஆக்குறது தான் நம்ம வேலை. அஷ்டம சனினா 8வது வீடு. இந்த 8வது வீடுன்றது குருவோடைய வீடு. நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் போடல, உங்களுக்கு இருக்கிறத சொல்கிறேன். இந்த 8வது வீடு குருவோடைய வீடு. இந்த குரு சிம்ம ராசியில் நட்பு பெற்றிருப்பார். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சிம்மத்தில் நட்பு பெற்ற கிரகம் எந்த கிரகம் கிடையாது. சூரியன் மட்டும்தான் அங்கே ஆட்சி. சூரியன் என்னைக்குமே குருவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம். சூரியன் என்னைக்குமே குருவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம். சூரியன் என்னைக்குமே குரு மதிப்பு கொடுப்பாரு. அந்த குரு வந்து சிம்மத்திலே நட்பு பெற்று இருக்கிறதுனால இவரோட நண்பனுடைய வீட்டுக்கு தான் சனி அங்கே என்ட்ரி ஆகுறாரு. அப்போ அஷ்டம சனியா உள்ள என்ட்ரி ஆகும்போது சூரியனோட நண்பன் அங்கே சனியோட ஆட்டத்தை நறுக்கி வைப்பார். அவ்வளோதான். சனி உங்கள் பக்கம் ஒன்றுமே செய்ய முடியாது. சனியோட ஆட்டம் உங்களுக்கு செல்லுபடியே ஆகாது. ஆனால் சனி கொஞ்சம் கீழகக்காரகன். நல்லா கவனிக்கணும். சனி எப்போவுமே வந்து கீழகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சிம்மராசிக்காரர்கள் குறுக்கு வழியில் செல்லக்கூடாது. சனி அது ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம எதுவும் வாயை விட்டுடக்கூடாது, குறுக்கு வழியில் போகக்கூடாது. சட்டப்படி எதையும் சந்திக்கணும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நேர் வழி தான் கடைப்பிடிப்பீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நேர் வழி தான் செல்வீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குறுக்கு வழியில் போக முயற்சிப்பாங்க. அதான் சொல்லுவாங்களே, குறுக்கு வழியில் சம்பாதிச்ச பணம் ரொம்ப தூரம் நீடிக்காதுன்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சனி 8ஆம் வீட்டில் இருக்கும்போது குருவோடைய சாரம் அங்கே அமையும் போது உங்களை கெடுக்க மாட்டார். நீங்கள் நேர் வழியில் பயணம் பண்ணணும். இந்த நேர்வழி பயணம் சிம்மத்திற்கு என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும். பயத்துலலாம் நேர்வழி கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். பயமே சிம்மத்துக்கு கிடையாது. பயந்துட்டாரு அதெல்லாம் இல்லை. அப்படிலாம் பார்த்து வேற எவனா கூட பேசிகிட்டு இருப்பான். உங்களுக்கு அந்த பயம்ன்றதே கிடையாது. எனக்கு தேவையில்லை, நான் விலகிக்கிறேன், எனக்கு அதர்மத்து மேலே நம்பிக்கை கிடையாது, நான் தர்மத்தின் பால் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இந்த சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி இந்த உள்ள என்ட்ரி ஆகும்போது இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யாத இடத்துல கூட நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க. வேண்டான வெறுத்துவங்க கூட நீங்கள் தோரணைப்படுத்துவீங்க. அதே மாதிரி துணிச்சலாக சில காரியங்களை நடத்துவீங்க. ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஆனால் சமயபுரம் மாரியம்மனும் சிவனும் உங்களுக்கு துணை இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் அசைக்கவே முடியாது. அதே மாதிரி எங்கே நீங்கள் பேசணுமோ அங்கே பேசுவீங்க, எங்கே செயல்படணுமோ அங்கே செயல்படுவீங்க, எங்கே உங்களை உயர்த்தணுமோ அங்கே உயர்வீங்க.
எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. நம்ம ஒண்ணே ஒன்று தான் செய்யணும். கடவுள் எது செய்கிறாரோ, கிரகங்கள் என்ன செய்யுதோ அதுக்கு ஒத்துழைப்பாக நம்ம இருக்கணும். இதுதான் சிம்ம ராசி. இவ்வளோதான் சிம்ம ராசி. ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்போ சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் கண்டச்சனியாக இருந்து அஷ்டம சனியாக உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஏற்கனவே சில மருத்துவ செலவுகளை நம்ம பார்த்துருக்குறோம். மருத்துவ பிரச்சனைகளை பார்த்துட்டோம். ஆனால் கடவுள் நமக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு அப்படின்னா, ஆனால் கடவுள் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காருன்னா அப்போ வெற்றிக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 8 திக்கும் நம்ம பேருடைய புகழ் பரவி இருக்கும். ஆனால் இதை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு குரூப்பே சுத்தம். நீங்கள் எந்த குரூப்பை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் காணாமல் போயிடும். சிம்மராசிக்காரர்களே, உங்களை யாரும் கீழே வீழ்த்தவே முடியாது. தப்பு பண்ணாதவங்க சொல்லி தப்பு பண்ணுறவங்க உலகத்தில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் தப்பு பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறவங்க நீங்கள். உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார். இந்த நேரத்தில் நிறைய குருமார்களோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு காலையில் ஒரு தப்பே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சும்மா நினச்சிப்போம், ஒரு குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சிப்போம். விடிய காலையில் 3 மணிக்கு குரு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். இல்லைன்னா குரு போகிற வழியில் பார்ப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, அண்ணா வேணாம் அண்ணா இந்த வழியை பயன்படுத்தாதீங்க அண்ணன், வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு சொல்லுவார். அந்த ஏற்றுக்கிற மனசு உங்களுக்கு வந்துடணும். அதுதான் சிவன் செய்வார். அப்போ குரு சிவனோட தொடர்பு இந்த சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரே தவிர, அவர் அந்த இடத்துல இருந்து பின் வாங்குவாரே தவிர, அவர் எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டார். ஏன்னா குருவோட இடத்துல சனி இருக்கும்போது அங்கே குரு நினைக்கிறது தான் நடக்கும். இந்த 2.5 வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த குரு மட்டும்தான் தேவை. உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பார் கடவுள். கீழே விழ வைக்க மாட்டார். நீங்க விழுவதற்கு பிறக்கவில்லை, நீங்க கீழே விழுறதுக்கு பிறக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. சிம்மம் விழுந்து போகாது, விழுவதற்கு பிறக்கவில்லை. சனி விழ செய்ய மாட்டார். சட்டப்பூர்வமா சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. பல பேர் அவமானப்படுத்த நினைக்கலாம், பல பேர் உங்களை சங்கடப்படுத்த நினைக்கலாம். எல்லாத்தையும் குரு தடுப்பார். நீங்க ஒன்னே ஒண்ணுதான், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். சிவனை வழிபாடு பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசி நிச்சயம் சிறப்பா இருப்பீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29, 2025 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடையும். அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் இருக்கும். சனி பெயர்ச்சி எப்போதுமே ஒரு மேஜர் இம்பேக்ட். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் இல்லைனா 2.25 வருஷம், அது தோராயமாக முன்பின் வக்ரகதியெல்லாம் உண்டு. சனி கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். பொதுவாகவே உலக அளவில் ஒரு சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி. அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு கொடுக்க போகுது. சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கும்பத்திலிருந்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நல்லா கவனிங்க. அங்கே ஒரு 6 மாதம் காலம் இருக்கிறாரு. 6 மாதம் மீனத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். திரும்ப அக்டோபர் மாதம் கும்பத்துக்கே வராரு. கும்பராசிலிருந்து போயிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நம்மளுக்கு அக்டோபர் கிட்ட திரும்பி நம்மக்கிட்ட என்ட்ரி ஆகிறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பர்மனண்ட்டாக கும்பத்தை விட்டு வெளியில் வராரு. அதே சனி பகவான் திரும்ப ரிட்டர்ன் திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் தான் 7.5 சனியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். சனி பெயர்ச்சி இப்போ நடக்குதா இல்லை 26ஆ? சனி பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம் நிரந்தரமாக 2.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுது. திருக்கணித பஞ்சாகம் உள்ளே போயிட்டு வர்றதும் கால்குலேட் பண்ணுது. 2026 நிரந்தரமாக உட்காரும்போது இந்த முன்னாடி நடந்த 6 மாதம் கணக்கு இல்லாமல் போயிடும். அவருடைய எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. முதல்ல இந்த 6 மாதம் நீங்கள் சரியாக பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சனி பெயர்ச்சின்றது இதுதான். 6 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும்.